இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம முக்கியமான டாபிக் என்ன பேச போறோம்னா, இந்த தங்கத்துல முதலீடு செய்யறதை விட பெட்டரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கண்ணு எதிர்க்க கல்யாண் ஜுவல்லர்ஸும் தங்கமயிலும் வந்து நிக்குது. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பெட்டரா, தங்கமயில் பெட்டரா அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனை பார்த்துட்டோம்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோல எந்த ஸ்டாக் இருக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணலாம். ஏன் இப்போ நம்ம திடீர்னு இதை பத்தி பேசுறோம்? ஏன் நம்ம தான் கோல்டு பீஸே வாங்கிடலாமே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். பட் கோல்டு பீஸ் வாங்கி நீங்க ஒருவேளை அதை செல் பண்றீங்க, ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நீங்க ஒருவேளை 30% ஸ்லாப்ல இருந்தீங்கன்னா 30% இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். புரியுதுங்களா? ஆனா அதுவே ஸ்டாக்கா இருந்துச்சுன்னா அது நம்ம லாங் டேர்ம் வச்சிருந்து ஒருவேளை நம்ம குடும்ப தேவைக்கு விற்கும் பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12% தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க எந்த ஸ்லாப்ல இருந்தாலும், அதாவது உங்களுடைய இன்கம் எந்த ஸ்லாப்ல இருந்தாலும் நீங்க கட்ட போறது வெறும் எஸ். இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா, உங்களுக்கு 1,25,000 வரைக்கும் வருஷம் டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல. ஸோ இந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? 10 லட்ச ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா யூ டோன்ட் நீட் டு பே எனி டாக்ஸ். 10 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 1,4 லட்ச ரூபாய் எக்ஸம்ஷன்லேயே போயிடும். எக்ஸாக்ட்லி. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், நேரடியாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி தங்கத்தை பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்கள்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ரைட். இன்னொரு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கங்கிறது சில நேரங்களில் பொருளாதார தன்மையை பொறுத்து, இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூவை பொறுத்து உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எதுக்கு ஏறுது எதுக்கு இறங்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதுவே இந்த மாதிரி பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, வேஸ்டேஜ் மாதிரியான பிஸ்னஸ்னு ஒன்று நடக்குது. அவங்களுக்கு ரெகுலர் இன்கம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இன்கமும் தங்கத்தோட மதிப்பும் சேர்ந்து கொலாபரேட்டடாக கிடைக்கிறதுனால ஒரேடியாக ஏறவும் ஏறாது, ஒரேடியாக இறங்கவும் இறங்காது. ஓரளவுக்கு அது ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தங்கத்தில் நேரடியாக முதலீடு செய்கிறத விட இந்த மாதிரி தங்க நிறுவனங்களில் முதலீடு செய்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். பட் அப்படி பார்க்கும்போது நான் சொன்ன கல்யாண் ஜுவல்லர்ஸ், அடுத்தது வந்து தங்கமயில் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு ஒரு பிராண்ட் இருக்குது, டைட்டன். டைட்டனில் என்னென்னா உங்களுக்கு மூணாவது ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதாவது கோல்டு பிஸ்னஸை தவிர்த்து அவங்களுடைய பிராண்டு நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 10-15 பிராண்டை அவங்க அந்த டைட்டனுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுனால அதுவும் ஒரு ப்ரொபோசிஷனேட் உங்களுக்கு வளர்றது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ ஒரு கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஸ்டாக் சார்ட் நான் இங்கே வைக்கிறேன். உங்களுக்கு லாஸ்ட் 5 இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400% growth இருக்கு. 400%ங்கிறது கோல்டு நார்மலாக நீங்களே பார்த்துருக்கீங்க அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இதில் வந்து பெரிய குழப்பம் இல்லை. ஆனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 380 ரூபாய்க்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அதுவே நம்ம ஒரு தங்கமயில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,300 விற்கிது இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ 3,300 கிட்டத்தட்ட ஒரு 9 மடங்கு அதிகமாக இருக்கு இல்லையா ப்ரைஸாக பார்க்கும்போது. பட் அப்படி பார்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டாக் தங்கமயில் வாங்குறீங்க அப்படின்னா அது 10 ஸ்டாக்காக நினச்சிக்க வேண்டியது தான் இல்லையா? இப்போ நீங்கள் அதுவே வந்து ஒரு கல்யாண் ஜுவல்லர்ஸ் 10 வாங்குவீங்க, இது 1 வாங்கினா போதும். ஸோ அதுக்குண்டான ஈக்குவல் ப்ரொபோசிஷனில் இது வளர ஆரம்பிக்குங்கிறதுனால அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். இன்னும் நீங்கள் டைட்டன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எங்கேயோ இருக்குது, 4,000 சில்லையில் இருக்கும். ஸோ பிஸ்னஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தங்கமயில் அண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அது பிராண்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக பேன் இந்தியா பிஸ்னஸ் எடுத்து வந்திருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு மிடில் ஈஸ்ட்லேயுமே இவங்களோட பிராண்ட் வந்து ப்ரெசன்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். பட் அங்கெல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், நம்ம இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா அண்ட் குளோபல் லெவலில் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ப்ளஸ் இப்போ நிறைய செலவு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிராண்டை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொமோஷனுமே நடந்திருக்குங்கிறதுனால ஒரு அக்ரெசிவான பிஸ்னஸ் நம்ம எதிர்பார்க்க முடியுங்கிறது தான் சொல்ல வரேன். இவங்களுடைய லாஸ்ட் Q3 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 42% ரெவென்யூவை காட்டியிருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தங்கமயில் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க மதுரையை பேஸாக கொண்டு வராங்க. சவுத் இந்தியாவை தான் இவங்க மோஸ்ட்லி பெனிட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கல்யாணோட கம்பேர் பண்ணும்போது இது கம்பெனி வைஸ் சின்ன கம்பெனியாக இருந்தால் கூட இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக காட்டியிருக்காங்க. கல்யாணை விட இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து நல்ல வேகமாக வளர்றதை நீங்கள் பார்க்க முடியும். ரெண்டு கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு வரும்பொழுது உங்களுக்கு தங்கமயிலை விட கல்யாண் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் ஸ்ட்ராங்காக இருக்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு அவங்களுடைய இன்கம் மார்ஜின் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த வகையில் வந்து உங்களுக்கு தங்கமயில் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நமக்கு எதுதான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவதாக ஒரு கம்பெனி இருந்தது டைட்டன். டைட்டனை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா டைட்டனுக்கு சில ப்ளஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னா குளோபல் பிராண்டு, அந்த பிராண்டுக்குன்னே ஒரு தனியான பிஸ்னஸ் இருக்குது. அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள், அதாவது மார்ஜினில் நம்ம என்ன பண்ணுவோம், 7%, 8%, 9% வேஸ்டேஜ் பார்த்து வாங்குவோம். அப்படி தான் வந்து சவுத் இந்தியாவிலும் சரி நார்த் இந்தியாவில் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படி தான் யோசிப்போம். ஆனால் டாட்டாவுடைய இந்த தனுஷ்க் இருக்கு இல்லையா, அது எப்படி செயல்படும்னு பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன்ஸ் அண்ட் ஹை மார்ஜின் வைப்பாங்க. வேஸ்டேஜ்லையும் சரி ஹை மார்ஜின் வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக வந்து பெரிய பெரிய பணக்காரங்க பார்க்கவே மாட்டாங்க. அவங்க வாங்குற சைஸ் ஆஃப் கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜாக இருக்கும். நீங்கள் 10 கஸ்டமர் வச்சு சேல் பண்ணுற ஒரு பிஸ்னஸை அவன் ஒரே கஸ்டமர் வச்சு முடிப்பான் இல்லையா? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி சொல்கிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அகெயின்
அதுவுமே 2 டைம்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ண 6% 7% சண்டை போட்டுட்டு இருப்போம். அவன் கிட்டத்தட்ட 20% மார்ஜின் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இதுதான் வந்து டைட்டனுக்கு இருக்கக்கூடிய விஷயம். அதனால நான் உங்களுக்கு அதையும் கம்பேரிசனில் காட்டுறேன். மூணையுமே நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்க. வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்க்ரீனில் வைக்கிற தங்கமயில் மற்றும் கல்யாணம் வைக்கிறேன். இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி பாருங்க, தங்கமயிலுக்கு 3328 ரூபாய் இருக்கு. கல்யாணம் வந்து வெறும் 382 ரூபாய் இருக்கு. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏர்னிங் பர் ஷேர் 77 ரூபாய், அதில் 10 ரூபாய் இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா 43 இருக்கு தங்கமயிலுக்கு. இதனால தான் இந்த வேல்யூஷன் அதிகம்னு நம்ம சொல்றோம். ஆனால் அதே உங்களுக்கு கல்யாணில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கம்மியாக இருக்கு, 35 தான் பிஇ. காலத்துக்கும் இவங்களுடைய பிஇ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 35லேருந்து 45க்குள்ள தான் ஆசோலேட் ஆகுது. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தங்கமயில் போதுமான அளவு வளர்ந்துருச்சு. ஏன்னா 10 டைம்ஸ் growth இல்லையா போன 5 வருஷத்துல. அதனால நீங்க அதையும் நோட் பண்ணிக்கணும். ROI ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இங்க பாருங்க, தங்கமயிலை விட உங்களுக்கு கல்யாண் வந்து 17.4% ROI மெயின்டைன் பண்றாங்க. அப்போ ROI முக்கியம் தானே. டெப்ட் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கு. புக் வேல்யூவும் நீங்க பாக்குது. ஆனால் ப்ரைஸ் பை புக் பார்த்தீங்கன்னா யாருக்கு கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு 7.25ன்னு கல்யாணுக்கு கம்மியாக இருக்கு, ஆனால் தங்கமயிலுக்கு அதிகமாக இருக்கு. அப்போ தங்கமயில் மோசமான கம்பெனி அப்படி சொல்ல வரல. தங்கமயிலுக்கு தேவையான வளர்ச்சி அது அடைஞ்சிருச்சு தேவையான அளவுக்கு. இப்போ இங்கே ஓப்பனிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணில் இருக்கு. அப்போ இதை நீங்கள் பார்க்கணும். இந்த கம்பேரிசனை பார்த்துட்டு இல்லை பரவாயில்ல, அப்போ கூட நான் தங்கமயில் தான் வாங்குவேன், அதுவும் உங்கள் விருப்பம். இல்லை கல்யாணம் எனக்கு ஓகே, அதுவும் உங்கள் விருப்பம். ஏன்னா எந்த பழைய ரெக்கார்டோ பழைய ஹிஸ்ட்ரியும் ஃபியூச்சரில் கேரண்டியே கிடையாது. தங்கமயில் 10 மடங்கு வளர்ந்துருக்கு, கல்யாணம் 4 மடங்கு தான் வளர்ந்துருக்கு போன 5 வருஷத்துல. அப்போ ஃபியூச்சரில் இதே மாதிரி நடந்துருமா அப்படின்னா தெரியாது. இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். பட் இதை நீங்கள் அப்படியே கொண்டு போய் டைட்டனில் கம்பேர் பண்ணி பாருங்களா, அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா டைட்டனோட பிஇ கிட்டத்தட்ட 76. அப்போ நீங்கள் யோசிக்கலாம் 43 35ங்கெல்லாம் பெட்டரான ப்ரைஸ், நாளைக்கு வந்து டைட்டன் வேகமாக விழுந்தாலும் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது காரணம் இருக்குது. இவங்களாம் வந்து தங்கத்தை மட்டுமே பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்க. அவங்க தங்கத்தை வந்து மெஜாரிட்டியாக பண்ணக்கூடியவங்க. அதர் பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல, நம்ம அதையும் பார்க்கணும்ல. அவங்களோட எல்லா ப்ராடக்ட்லையுமே ப்ராஃபிட் மார்ஜின் அதிகம். இவங்களோட ROI பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 32%. இவங்களெல்லாம் எவ்வளோ, வெறும் 15% 17%. அவன் எவ்வளோ 2 டைம்ஸ் இருக்கு. பட் 2 டைம்ஸ் இருந்தாக்கா அப்போ நம்ம இவ்வளோ கொடுத்துட முடியுமாங்கிறதெல்லாம் ரிஸ்க்கெல்லாம் நீங்கள் தான் எடுக்கணும். நான் உங்களுக்கு அவங்களோட பிஇ மட்டும் காட்டுறேன். போன 10 வருஷத்துக்கான டைட்டனோட பிஇ காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டைட்டனுடைய பாஸ்ட் 10 இயர் பிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 80ல் ஆவரேஜாக மெயின்டைன் ஆகுது. அது நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2020 to 2021 அந்த கொரோனா டைம்லேருந்து வெளியே வந்தாங்க இல்லையா, அந்த சமயத்தில் நிறைய மக்கள் பணத்தை கொண்டு போய் இந்த மாதிரி தங்கம் போன்ற விஷயங்கள்ல லோட் பண்ணதுனால அது வந்து அப் டு 180 வரைக்கும் போச்சு பிஇ. பட் அது ரொம்ப நாளாக நிற்காது, விழுந்துருச்சு. அங்கேருந்து திருப்பி அகைன் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இதே டைட்டன் 65 இருந்த காலங்களும் உண்டு. பட் இப்போ கோல்டோட வளர்ச்சி வேகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்னா இந்த 70 to 80 அப்படிங்கிற பேண்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த டைட்டனை கூட கன்சிடர் பண்ணலாம். புரியுதுங்களா? பட் கன்சிடர் பண்ணணுமா வேணாமாங்கிறத நீ யார் முடிவு பண்ணலாம், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ உங்களுக்கு 3 ஆப்ஷனும் கொடுத்துட்டேன். இந்த 3 ஆப்ஷனும் ஓப்பனில் வச்சாச்சு. நவ் இட் இஸ் யுவர் டைம் டு டேக் அ கன்சிடரேஷன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், நம்ம தங்கமயிலில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் பார்க்காம தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணீங்களா, அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை ஃபர்தராக இல்லை சார் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி கோல்டு நிறுவனங்களே இல்லை, நான் கன்சிடர் பண்ணலாம்னு இருந்தேன் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு என்னவா இருக்கும், ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும். கரெக்டாக? கம்யூனிட்டியில் ஏற்கனவே ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ஓரளவுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். இன்னைக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த வாரம் ஜாயின் பண்ணவங்களாம் இன்னைக்கு ஈவினிங் 9 மணிக்கு உங்களுக்கு இண்டக்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்தராக ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இம்மீடியட்டாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கில் ஒரு வீடியோ இருக்குது, நல்ல டீட்டெயிலாக பாருங்கள். பிடிச்சிருந்தா இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுலேயே நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ ஓப்பன் ஆகிடும். ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம், இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க லைஃப்பில் பெட்டராக வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.